திருமணத்திற்கு 2 நாட்கள் முன்னதாக வீட்டில் அனைவரும் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட வேலைகளை மும்முரமாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அப்போதுதான் கால் டாக்ஸியில் வந்து இறங்கினேன். அரவிந்த், வயது 30. சென்னையில் தனியார் பள்ளியில் ஆபீஸ் நிர்வாகத்தில் வேலை செய்கிறேன். திருச்சியில் உள்ள எனது ஊரில் சித்தப்பா மகனின் திருமணத்திற்காக ஊருக்கு சென்று இருந்தேன். இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போவோம். சித்தப்பாவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் அந்த சமயம் யாரோ ஹாய்டா, என்னை யாரும் கண்டுபிடி பார்ப்போம் என ஒரு குரல் ஒலித்தது. சாரி, எனக்கு யாருன்னு தெரியல, ப்ளீஸ் கண்ணை திறங்களேன் என்றேன். சித்தப்பாவும் ஆனந்தி, என்னமா விளையாட்டு, அவனுக்கு எப்படி உன்னை தெரியும், அவன் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை என்று சொல்லி அவன் சித்தப்பா பேச ஆரம்பிக்க ஆனந்தி அவன் பெரிய அண்ணனின் மனைவி என்பது தெரிய வந்தது. அரவிந்த், இவங்க தான் உன் அண்ணி, ரகுவுக்கு அவசரமா கல்யாணம் பண்ணோம். உனக்கு லீவு கிடைக்கல, வர முடியலன்னு சொன்ன, அதனால்தான் உனக்கும் தெரியல. இன்னைக்கு தான் நீயும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற. சரி வா, உள்ளே போய் சாப்பிட்டு இருக்கிற வேலைகளை பாரு என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். ஆனந்தி அண்ணியோ பார்க்க அழகாக இருப்பார்கள். சரி அண்ணி, நான் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டேன். பிறகு அண்ணியும் நானும் திருமண வேலையின் போது அடிக்கடி பார்த்து பேசிக் கொண்டு இருந்தோம். ஆனந்தியும் இவன் தனது கொழுந்தன் தானே என்று அதிகமாகவே பேசிக்கொண்டார்கள். அன்று இரவு அனைவரும் சாப்பிட்டு உறங்கச் சென்று விட்டனர். பிறகு திருமணமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. உறவினர்கள் அனைவரும் அவரவர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். எனக்கு மட்டும் லீவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் நான் அப்போதும் ஊரிலேயே இருந்தேன். அடுத்த நாள் அண்ணி என்னை அழைத்து, அரவிந்த், எனக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் வீடு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாம போய் பார்த்துட்டு வரலாமா, என்ன கொஞ்சம் கூட்டிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் வேலைகள் நிறைய இருந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடலாம், கொஞ்ச நேரம் தான் சொன்னாங்க. சரின்னு நானும் கிளம்புவதற்கு இருங்க, நான் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துடறேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பினேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போகும் போது அவங்க ஸ்கூல் லைஃப் பத்தி கேட்டுக்கிட்டே வந்தேன். அவங்களும் நிறைய பேசிக்கிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களாகவே ஆரம்பிச்சாங்க, நீ தோட்ட வேலை செஞ்சு இருக்கியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்க அண்ணி, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஒர்க்கே சரியா இருக்கு, இதுல தோட்ட வேலை எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே போயிட்டே இருந்தோம். அவங்க வீடு வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பினோம். அங்கிருந்து அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணதும் மறுபடியும் பேசிக்கொண்டே வந்தோம். கொஞ்ச தூரம் வந்ததும் திடீர்னு மழை வர மாதிரி இருந்தது. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா சின்னதா தூறல் தான் ஆரம்பிச்சது. ஆனந்தி அண்ணியும், அரவிந்த், நம்ம வா, சீக்கிரமா இப்படியே வீட்டுக்கு போயிடலாம், நிற்க வேண்டாம்னு சொன்னாங்க. சரி, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டியில வந்துட்டே இருந்தோம். ஆனா கொஞ்ச தூரம் வந்ததும் மழை இன்னும் அதிகமாயிடுச்சு. என்னால வண்டியை ஓட்ட முடியல, காத்து வேற அதிகமா இருந்ததால ரொம்பவே பயமா இருந்தது. அண்ணி, எங்கேயாவது நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் இங்க எங்குமே இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன கடை மாதிரி இருந்தது. அந்த கடை பூட்டி இருந்தது. மழை நிக்கிற வரைக்கும் இங்க நின்னுட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடு பார்க்கிறதுக்கு பேய் வீடு மாதிரி இருந்துச்சு. சரி, மழை விட்டவுடனே கிளம்பிடலாம் சொல்லி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டோம். அரவிந்த், சீக்கிரம் வீட்டுக்கு போலாம்னு பார்த்தா அதுக்குள்ள மழை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி அண்ணி பேசிக்கொண்டே இருந்தாங்க. சரி அண்ணி, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் ஆனாலும் நின்னே போயிடலாம்னு சொன்னேன். நாங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தோம். மழை கொஞ்சம் கூட நிக்கிற மாதிரி தெரியலை. அண்ணி, சரி, நீங்க அண்ணன் கூட தோட்ட வேலை செய்யுறீங்களா இல்லையா என்று கேட்டேன். நாங்க தோட்டத்தில் வேலை செய்வோம் என்று சொன்னாங்க. சரி, உன்னோட குடும்ப கதையை சொல்லு என்று அண்ணி கேட்டாங்க. அண்ணி, நானும் அண்ணனும் சின்ன வயசுலயே ஃப்ரெண்ட் மாதிரி தான் பேசுவோம். ஆனான் எங்க அண்ணன் ரொம்ப புத்திசாலி, அதிகம் படிப்பவன். எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு வராது. அதனால் தான் நான் இந்த வேலைக்கு போறேன். ஆன அண்ணன் வெளிநாட்டுல இருக்கான். நாங்க 2 பேரும் நிறைய சுற்றுலா சென்று வருவோம்.
எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா, அவ பேர் தமிழ். ஆனா அவ இப்ப எங்க கூட இல்ல. என்ன ஆச்சு அவளுக்கு? அது ஒரு பெரிய கதை அண்ணி. நாங்க குடும்பமாக ஒரு நாள் சுற்றுலா சென்று இருந்தோம். நான் எங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கை எல்லாரும் சுற்றுலா சென்றேன். 3 நாள் ஊரை சுற்றி பார்த்தோம். திடீரென்று என்னுடைய தங்கை காணவில்லை. நாங்க எல்லா இடத்திலும் தேடி பார்த்தோம், ஆனால் எங்களுக்கு அவள் எங்கு என்று தெரியவில்லை. போலீஸ் கிட்ட சொன்னோம், அவங்களும் தேடி பார்த்தாங்க. என்ன பண்றது என்று தெரியவில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அவள் இறந்து போயிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் சும்மா இல்ல, தோட்டத்தில் வேலை செய்து. நிறைய பேர் தோட்ட வேலை செய்து இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த கதையை கேட்டு எங்க அப்பாவும் கொஞ்ச நாளில இறந்து போயிட்டார். சரி விடுங்க அண்ணி என்று அழுதேன். அழாதடா என்று சொன்னாங்க. சரி, மழை விட்டுடுச்சு, வா வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னாங்க. நாங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் சாப்பிடு விட்டு நாங்க தூங்கி விட்டோம். காலையில் நான் எழுது சாப்பிட்டு விட்டு வெளியே செல்ல தயார் ஆனான். அப்ப அண்ணி வந்து, இன்னிக்கு கொஞ்சம் வெளியே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அண்ணி, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொன்னேன். இல்ல, சீக்கிரம் ஊருக்கு போயிட்டு வந்திடலாம் என்றார்கள். சரி என்று நானும் அண்ணியும் ஊருக்கு போனேன். போகும்போது அண்ணி நிறைய பேசிக்கிட்டு வந்தாங்க. அப்போ தான் அண்ணி சொன்னாங்க, நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். நாங்க நல்லா படிப்போம். நிறைய காலேஜ் போய் நிறைய பரிசு வாங்கன்னு வருவோம். ஒரு நாள் இப்படி தான் நாங்க ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு 3 பசங்க எங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. யாருமே காப்பாற்றவில்லை. அவன் இறந்து போய் விட்டான். ஆனா அவனுங்க என்னோட தோட்டத்தில் வேலை பார்த்தாங்க. அப்புறம் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டினு போய் காப்பதுனக. அதுக்கு அபாரம் தான் உங்க அண்ணன் கூட எனக்கு திடீர்னு கல்யாணம் ஆச்சு. உங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு. ஆனா எனக்கு தோட்ட வேலை செய்ய வேண்டும் போல இருக்கு என்றாள். சரி என்று நாங்க தோட்ட வேலை செய்தோம். அப்புறமா நானும் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். என்னுடைய அண்ணியை பார்த்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகுது. இப்பதான் நான் ஊருக்கு கிளம்பி கொண்டு இருக்கிறேன். தொடரும். எனது கதை உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக், கமெண்ட் பண்ணுங்க.